அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு மிகவும் அவசரமான பதிவுன்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோவை எக்காரணம் கொண்டும் தவற விட்டுடாதீங்க. நாளைக்கு பார்த்திங்கன்னா மிகவும் அற்புதமான நாள், அதாவது ஏஞ்சலுக்குரிய நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு டேட்டு பார்த்திங்கன்னா 4/4/2024. இந்த டேயில் எத்தனை முறை 4 வருது அப்படின்னு பாருங்கள். 4 மாதமும் 4 2024, அதாவது முதல்ல இந்த 2 + 2 கூட்டினாலும் 4 வரும். கடைசியில் பார்த்தீங்கன்னாலும் 4 இருக்குது. இது போல் இருக்கிற நாள் வருடத்தில் இந்த நாள் ஒரு முறை தான் வரும். இந்த நாளில் நம்ம வைக்கப்படும் கோரிக்கையை இந்த நாளுக்கு உள்ள தேவதை, அதாவது ஏஞ்சல் நம்மளுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தரும். அதனால் நாளைக்கு நான் சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. உங்களுடைய விருப்பத்தை நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் எழுதி வைத்தாலே போதும். கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுக்கும். எந்த ஒரு பிரார்த்தனைக்காகவும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். பர்டிகுலராக நான் சொல்லக்கூடிய நேரத்தில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை, உங்களுக்கு லக்கு இருந்துச்சுன்னா அன்றைய தினத்திலே சின்ன சின்ன வேண்டுதல்கள் நிறைவேறும். கொஞ்சம் பெரிய பெரிய பிரார்த்தனையும் நிறைவேற்றி தருவாங்க. ஏப்ரல் மாதம் முடிவதற்குள்ளேயே நிறைவேறும். ரொம்ப பெரிய பிரார்த்தனை அதற்கான டைம் எடுத்துக்கும். ஆனால் நிறைவேறாமல் ஒரு நாளும் போகாதுங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அதனால் இந்த நாளை எக்காரணம் கொண்டும் தவற விட்டுடாதீங்க. அது என்ன நம்பர், அதை எப்படி எழுதணும், எந்த நேரத்தில் எழுதணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. ஏற்கனவே சொன்னது போல் நாளைய தினம் பார்த்திங்கன்னா ஏஞ்சலுக்குரிய தினம். இது பார்த்திங்கன்னா இனிமேல் அடுத்த வருடம் தான் வரும். இனி வர வாய்ப்பு கிடையாது. இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. நான் சொல்லக்கூடிய மெத்தடில் உங்களுடைய பிரார்த்தனையை மட்டும் நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா போதும். வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அன்றைய நாளில் கூட நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அன்றைய நாளில் நடக்கலைன்னா கண்டிப்பாக நடக்கும். அந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளேயே உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தரும். நம்பிக்கை தான் முக்கியம். இதை செஞ்சால் என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கையோடு செய்யுங்க. ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பருக்கு நடுவில் எனர்ஜி சர்க்கிள் நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க, சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. ரெட் கலர் பென்னு இல்லைன்னா ப்ளூ கலர் பென்னால் நீங்கள் தாராளமாக நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. அந்த சர்க்கிளுக்கு நடுவில் உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன வேண்டும் என்றாலும் கேட்கலாம். நியாயமான கோரிக்கையாக மட்டும் இருக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்துக்கும் ஏஞ்சலுக்கும் தெரியும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ, எந்த ஒரு சூழ்நிலையில் இதை நீங்கள் கேட்குறீங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். அதனால் நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் வைக்கலாம். நல்ல ஒரு 20,000 30,000 சம்பளத்தில் நல்ல வேலை வேண்டும் அப்படின்னும் நீங்கள் எழுதலாம். கடன் அடைக்கக்கூடிய அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதையுமே நீங்கள் எழுதலாம். திருமணம் ஆகணும் அதையுமே எழுதலாம். நீங்கள் நினைத்தவருடன் திருமணம் ஆகணும். அதே போல் வீடு கட்டி பாதியிலே நிற்கிது, அது நல்லபடியாக கட்டணும் அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம். என்ன உங்களுக்கு தேவையோ, அதாவது ஒரு வேண்டுதலை மட்டும் வைங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேண்டுதலை வைங்க. சில பேர் பார்த்திங்கன்னா சேலரி இன்க்ரிமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவீங்க. சில பேர் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுவீங்க. நல்ல ஒரு வருமானம் நீங்கள் செய்கிற தொழிலில் வேண்டும். இது போல் எதற்கு வேண்டும் என்றாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். உடம்புல இருக்கிற நோய்கள் தீரணும், அந்த பர்டிகுலர் நோயை சொல்லி அது தீர வேண்டும் அப்படின்னு கூட எழுதலாம். எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சிட்டிங்க இல்லையா, ஒரு ரவுண்டு போட்டுட்டிங்க இல்லையா, அதில் உங்களுடைய ஒரு வேண்டுதலை நடந்து முடிஞ்சது போல எழுதணும். எனக்கு நல்ல வேலை 20,000 சம்பளத்தில் கிடைத்து விட்டது. நான் நல்ல முறையில் வீடு கட்டி கிரக பிரவேசம் முடித்து விட்டேன். அதே போல் எனக்கு நல்ல முறையில் பதவி உயர்வு கிடைத்து விட்டது. சப்போஸ் ஏதாவது ஒரு நோயால் அவஸ்தைப்படுறீங்கன்னா அந்த நோயை நீங்கள் மென்ஷன் பண்ணி அது என் உடம்பை விட்டு போய்விட்டது. இது போல் நீங்கள் எழுதணும். ஒரு வேண்டுதலை அந்த சர்க்கிள்குள்ளே நீங்கள் எழுதணும். அப்படி எழுதிட்டு அதுக்கு கீழே 444 அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க. இப்படி எழுதி முடிச்சிட்டிங்க இல்லையா, இதை 44 முறை நீங்கள் எழுதணும். நாளைக்கு ஒரு முறை மட்டும் 44 முறை எழுதினா போதும். நீங்கள் அந்த எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சிருக்கீங்க, அதுக்கு கீழே நீங்கள் எழுதணும். அந்த ரவுண்டுக்குள்ளே நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ, எனக்கு நல்ல வேலை 20,000 சம்பளத்தில் கிடைத்து விட்டதுன்னு சப்போஸ் எழுதியிருக்கீங்கன்னா அதையே 44 முறை அந்த ஒயிட் கலர் பேப்பரில் மேலே அந்த எனர்ஜி சர்க்கிள் போட்டிருக்கீங்க, அதுக்கு கீழே 44 முறை எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இதை எந்த நேரத்தில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில்
4 மணியிலிருந்து 4:44 மணி வரைக்கும், அதாவது 4:45 வரைக்கும் நீங்கள் எழுதணும். 4:44க்குள்ளே அதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை எழுதணும். 44 முறை. சப்போஸ் உங்களால் காலையில் எழுத முடியல பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நாளைக்கு மாலை நேரத்தில் வரக்கூடிய 4 மணிலேருந்து 4:44க்குள்ளே நான் சொன்ன இந்த மெத்தடை நீங்கள் நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்டதை அந்த பிரபஞ்சமும் இந்த ஏஞ்சலும் கொடுத்தே தீருங்க. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அதே போல் இந்த நாளுக்குரிய ஏஞ்சல் நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தரும், நம் கேட்டதை கொடுக்கும். அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைத்தே தீரும். நம்பிக்கையோடு எழுதி பாருங்கள். நாளைக்கு காலையில் 4 மணிலேருந்து 4:44 வரைக்கும் நீங்கள் சப்போஸ் எழுதுனீங்கன்னா, அதே போல் 4 நாட்கள் மட்டும் 4 டேஸ் மட்டும் நீங்கள் எந்த நேரத்தில் எழுதுனீங்களோ அதே நேரத்தில் எழுதுங்க. நான் சொன்ன மெத்தடை அப்படியே எழுதுங்க. காலையில் செஞ்சீங்கன்னா காலையில் அதை செஞ்சீங்க. சப்போஸ் காலையில் செய்ய முடியாமல் இருந்து மாலை நேரத்தில் நாளைக்கு செஞ்சீங்கன்னா, நாளையிலேருந்து 4 நாட்கள் தொடர்ந்து, அதாவது நாளையை சேர்த்து 4 நாள் தொடர்ந்து நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. உங்களுடைய பிரார்த்தனையை நடந்து முடிஞ்சது போல் எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே ஏஞ்சல் நம்பர் 444 அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க. அந்த சர்க்கிளுக்கு கீழே 44 முறை அந்த சர்க்கிள்குள்ளே நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அதே விஷயத்தை தான் கீழே 44 முறை அந்த சர்க்கிளுக்கு கீழே 44 முறை எழுதுறீங்க. இதை நீங்கள் ஒயிட் கலர் பேப்பர்லேயும் எழுதலாம், டைரியிலையுமே எழுதலாம், இல்லை ஏதாவது ஒரு நோட்டில் கூட நீங்கள் எழுதலாம். 4 நாட்கள் எழுத வேண்டும். நாளைக்கு வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 4 நாட்கள் மட்டும் எழுதுனா போதுங்க. நீங்கள் எழுதிய பேப்பரை ஒவ்வொரு நாளும் எழுதும்போதும் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறிட்டால் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ அதுபோல் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக என்னுடைய இந்த பிரார்த்தனையை இந்த ஏஞ்சல் எனக்கு நிறைவேற்றி தருவாங்க. என்னுடைய குலதெய்வமும் நான் வணங்கும் இஷ்ட தெய்வமும் நிறைவேற்றி தருன்ற 100% நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு நடந்து முடிஞ்சது போல் நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பில்லோக்கு அடியில் வச்சுடுங்க. மொதல் நாள் எழுதுனது, மறுநாள் எழுதுனது, அடுத்த நாள் எழுதுனது, இது போல் 4 நாள் எழுதுறீங்க பாருங்கள். அந்த பேப்பரை உங்களுடைய பில்லோக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் படுத்துடலாம். வேறு ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு பில்லோக்கு அடியில் வைக்க விருப்பம் இல்லைன்னா, ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் இருக்கும் பாருங்கள். அதே போல் நீங்கள் அடிக்கடி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடத்துலையுமே இந்த பேப்பரை நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறினதுக்கப்புறம் இந்த பேப்பரை எடுத்து நீங்கள் எரித்து அந்த சாம்பலை வெளியில் ஊதி விட்டலாம், இல்லை ஏதாவது ஒரு மரத்துக்கு அடியில் போட்டு மண்ணால் மூடி விட்டலாம். அவ்வளோதான். ஓடுற தண்ணியில் விட்டலாம். உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வரைக்கும் அது அந்த இடத்துல இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். சின்ன சின்ன பிரார்த்தனைகள் அன்றைக்கு கூட நடந்துவிடும். கொஞ்சம் பெரிய பிரார்த்தனையாக இருந்ததுன்னா அதுக்கான டைம் எடுத்துக்கும், ஆனால் நிறைவேறாமல் போகாது. நம்பிக்கை தான் முக்கியம். நம்பிக்கையோடு செய்யுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.